பிரெக்னெண்டா இருக்க மதர்ஸ் மறந்து கூட இந்த ஒரு தப்பா செஞ்சிடாதீங்க. நம்ம பிரெக்னன்சி வந்து ஃப்ரூட்ஃபுல்லா போகணும், ஹெல்தி பேபி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த தவறை நீங்க மறந்து கூட செய்யக்கூடாது. என்னன்னு கேக்குறீங்களா? செல்ஃப் மெடிகேஷன். நாம சாதாரணமா நமக்கு காய்ச்சல் வந்ததுன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் டாக்டரே போய் பார்ப்போம். அதுக்குள்ள வீட்ல இருக்க மெடிசன் பேராசிட்டமால் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகேன்னு இருப்போம். அது நார்மலா இருக்கவங்களுக்கு ஓகேங்க. ஈவன் தோ பேராசிட்டமால் இஸ் த சேஃபஸ்ட் ட்ரக்னு சொல்லலாம். ரொம்ப சேஃபான ட்ரக். பட் பிரெக்னன்சில நீங்க டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம சாப்பிடவே கூடாது. அது வயிற்று வலியா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், உடம்பு வலியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், சிரமம் பார்க்காம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மருந்து சாப்பிடுங்க. எந்த ஒரு மருந்தையும் நீங்க தன்னிச்சையா உங்களோட சுய விருப்பத்துல நீங்க சாப்பிடவே கூடாது. இது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க்ல போய் முடிஞ்சிருங்க. அதனால கவனமா இருங்க. எந்த சின்ன வயிற்று வலியா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், ஏன்னா பிரெக்னன்சில நார்மலா நமக்கு ஜலதோஷ தலைவலி வர்றது ஓகே, பட் பிரெக்னன்சில தலைவலி வர்றது ஒரு டேஞ்சர் சைன். பிபி ஷூட் அப் ஆச்சுனாதான் நமக்கு அந்த மாதிரி வரும். சோ அதை நான் காய்ச்சலன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அந்த பிபி அதிகமாச்சுன்னா ஃபிட்ஸ் வரும், உயிரிழப்புக்கே காரணமாயிடும். சோ அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வர்றதை நம்ம முன்னாடியே தடுத்துடலாம். சிரமம் பார்க்காம ஒரு தடவை போய் டாக்டரை கன்சல்ட் பண்ண போறோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம கேட்க போறோம். செல்ஃப் மெடிகேஷன் இஸ் டோட்டலி அவாய்டபிள். அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலா ஹெல்தி பேபி, ஹெல்தி பிரெக்னன்சியா இருக்கணும்னா இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரெக்னன்சி சீரிஸ் மந்த் வைஸ் பார்க்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.